எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வரண்டா ரேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது February 13க்கான வீடியோ. சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சின்ன நியூஸ் தான், ரொம்ப கம்மியான நியூஸ் தான். தடன்னு போயிடலாம். இன்னைக்கு வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். டோன்ட் வரி. சரிங்களா? யாரும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் இருக்காதீங்க. ரொம்ப 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 முக்கியம். அதேமாரியே அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு கேட்டேன். யாரும் அதுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் போடலை. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி விடுங்க. அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் போடலாமா? ஷார்ட் வீடியோனா ரெக்கார்டர் தான். லைக் ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ. அதுக்குள்ள ஒரு கான்செப்ட், ஒரு இன்டர்வியூல அந்த கேள்வி கேட்டாங்கனாலோ, இது இதுக்கு மேல எக்ஸாம்ஸ்ல இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோஸ் அது. சரியா? ஓகே. இன்னைக்கானதுக்குள்ள போயிடலாமா? எஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஓகே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆஸ் வென் கண்டக்டிவ் டு டெரரிசம். லைக் டெரரிசத்தை ஒழிக்கணும், மனித உரிமையை மீட்கணும், டெரரிசத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டேவை உலகளாவியில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலம் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது. இதை February 12 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தேர்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால கொண்டு வரப்பட்டது 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? ஓகே. இதில் அவ்வளோதான், மற்றபடி வரல. அதில் அடுத்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. இது February 12 அப்போ. இது என்ன சார் அப்படின்னா, லைக் இது ஃபவுண்டேஷன் டே ஆஃப் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில். அந்த கவுன்சில் உருவாக்குன அன்னப்பே இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி இது என்னன்னு இதுலேயே தெரியுது. இது ஒரு இந்தியாவுக்குள்ள வர டே. ஓகேங்களா? நேஷனலா ப்ரொடக்டிவிட்டி டே, லைக் இந்தியாவில் உள்ள ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட டே தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டியான என்ன மாதிரியான சார் அப்படின்னா, இனோவேஷன், புது புது டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் வரணுன்றதுக்காக. சரியா? இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலிங் ஆரம்பிச்சனால தான் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டேவா கொண்டு வர்றாங்க. சரியா? ஓகே. இதோட தீம் ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பாக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட்-அப்ஸ் அப்படிங்கிறது தான். நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் எப்போ உருவானுச்சு அப்படின்னா 1958. இஸ்ரோ இல்லை, ஏதோ ஒன்று 1958 உருவாகிடுவேன். டிஆர்டிஓ உருவான வருஷம் தான் இந்த 1958. அதே வருஷத்துல தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலும் உருவாயிருக்கும். பியூஷ் கோயல் அவங்க தான் இப்போதையான பிரசிடென்ட். ஏன்னா இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அவங்க தான். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷனல் டார்வின்ஸ் டே. இந்த டார்வின் தியரியை யாரும் படிக்காம 11th 12th 10th தாண்டி இருக்க மாட்டீங்க. இவரோட டேவை தான் February 12 தான் இன்டர்நேஷனல் டார்வின்ஸ் டே கொண்டு வரும். இவர் கொண்டு வந்த தியரி தான் தியரி ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ். அவரோட பேரு சார்லஸ் ராபர்ட் டார்வின். என்னது? சார்லஸ் ராபர்ட் டார்வின். ஓகேவா? எஸ். 3 நாள் தான் இன்னைக்கு. 3மே February 12 தான். ஒன்று டெரரிசம், இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்ணணும், இன்னொன்று டார்வின்ஸ் டே. அடுத்து புக்ஸ். என்ன புக் சார் இது? முக்கியமான புக்கா அப்படின்னா எஸ். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா ஐ ஆம். ஓகேவா? அதான் இந்த புக்கு கம்பைல் பண்ணது யாரு அப்படின்னா கோபிச்சந்த் அப்படின்றவங்க தான். இவங்க ஹிந்துஜா குரூப்போட சேர்மன். ஓகேங்களா? அவங்க தான் இந்த புக்கை தொகுத்து வழங்குறாங்க. இதை ரிலீஸ் பண்ணது வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர். சரிங்களா? இந்த புக்கு பேர் என்ன? ஐ ஆம். ஓகேங்களா? இந்த புக்கை பப்ளிஷ் பண்றது யாருன்னா ஹிந்துஜா ஃபவுண்டேஷன் தான். இதே இந்த ஹிந்துஜா ஃபவுண்டேஷன் தான். ஓகேவா? எஸ். ஓகே. சரிங்க சார். ஒரு புக்கு ஐ ஆம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இது என்ன சார் இன்னொரு புக்கு? ஆக்சுவலா இந்த புக்கு எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஐ ஆம் அப்படின்ற புக்கு எதை பத்தி சொல்லணும்னா, லைக் யூனிட்டி, ஒற்றுமை, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அடுத்து இன்டர்ஃபெய்த், நம்பிக்கைகள், இது எல்லாத்துக்கும் கீழே உருவானது தான் இந்த ஐ ஆம் அப்படின்ற புக்கு. இதை தொகுத்தவர் கோபிச்சந்த். இன்னொரு புக்கு ஐ ஆம் சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி, லைக் இந்த முதல் முப்படை தளபதி ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அப்ப நான் இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு இருந்தது. சரிங்களா? ஒரு நாள் பானிபூரி சாப்பிட போயிருந்தேன், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ அந்த பானிபூரி கடைக்காரர் ஒரு 4 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக அந்த கதையை சொல்றேன்னா, நான் சொல்றேன். சரிங்களா? அந்த டைமிங்ல அந்த பானிபூரி கடைக்காரர் ஒரு ரேடியோல போன்ல பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிடிஎஸ், சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு முப்படை தளபதி. யார் அப்படின்னா பிபின் ராவத். அவங்க ஒரு ஏர் கிராஷ்ல, லைக் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ். சரிங்களா? சரி, இப்ப எதுக்குடா இதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்தவங்க தான் இந்த யாரு
பிரிகேதார் லக்விந்தார் சிங் லிடார். யாரு? பிரிகேதார் லக்விந்தார் சிங் லிடார். இவரு இறந்தவர். ஓகேங்களா? இவரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, கீதிகா அப்படின்றவங்க. அவங்க அவங்க தன்னோட ஹஸ்பண்டோட ஒரு வாழ்க்கை வரலாறு, இல்ல அவங்களோட ஒரு லவ், அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கலாம், அவங்களோட வாழ்க்கை வரலாறு ஒரு புக்கா எழுதுறாங்க. ஐ ஆம் சோல்ஜர்ஸ் ஒய்ஃப், லவ் அண்ட் லைஃப் அண்ட் லவ் ஆஃப் டோனி லீடர் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் இந்த புக்கை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா ஜெனரல் உபேந்திர திரிவேடி, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். யாரு? சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகேவா? இப்போ இந்த கதையை எது சொன்னு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்த ஒருத்தவர் தான் இந்த பிரிகேடர் லக்விந்தரும். அவரோட ஒய்ஃப் கீதிகான்றவங்க, அவங்களோட லைக் வந்து காதல் கதை, அவங்களுக்கும் அந்த இறந்து போனவங்களுக்கும் எப்படி காதல் கதை வந்துச்சுன்னு. இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா ரோலி புக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோலி புக்ஸ். ஓகேவா? 2 புக்ஸ் எல்லாம் 2க்குமே புரிஞ்சு, 2மே ஐஎம் தான் ஆரம்பிக்கும். ஒரு ஐஎம் மனித நேயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை பத்தி சொல்றது, இன்னொரு நேயம் லவ் பத்தி சொல்றது. சரியா? இஸ் ஓகே. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் திமுத் கருணரத்னே அப்படின்றவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க மொத்தமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. அதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர். சரியா? இஸ் ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா மும்பை ஓப்பன் அப்படின்னு சொல்லி இந்தியால ஒண்ணு நடக்குது. ஓகேங்களா? இது என்ன சார் அப்படின்னா விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனால நடத்தப்படக்கூடிய ஒரு ஈவெண்ட். விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் உலக ஆவியல இருக்கு. இப்போ ஐசிசின்றது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகேங்களா? அந்த மாதிரி டென்னிஸ் உமன்ஸோட டென்னிஸ்க்குனே ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா அவங்க தான் இந்த WTA. இவங்க இந்தியாவில் நடத்துற ஒரு டோர்னமெண்ட் தான், இந்தியாவில் நடத்துகிற ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் தான் என்ன, சாரி டென்னிஸ் டோர்னமெண்ட் தான் இந்த மும்பை ஓப்பன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனை பற்றி பார்த்துடலாமா? அதோட CEO போர்ட்டியா ஆர்ச்சர் அப்படின்றவங்க, சேர்மன் ஸ்டீவன் சைமன், ஹெட் குவார்ட்டர்ஸ் USA, 1973 உருவானது தான் இந்த ஆர்கனைசேஷன். சரிங்க சார், இவங்க உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் தான் இந்த மும்பை ஓப்பன் அப்படின்ற போட்டி இந்தியாவுக்குள்ள நடத்துறாங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா இது 4வது வருஷம் தொடர்ந்து நடத்துறது. தொடர்ந்து நடத்தல, 4வது தடவையா நடத்துறாங்க. அப்போ முதல் தடவை எப்ப சார் நடந்துச்சு அப்படின்னா 2017. 2017 முதல் மும்பை ஓப்பன் நடந்துச்சு. 2018 2வது மும்பை ஓப்பன் நடந்துச்சு. 2024 தான் 3வது நடந்துச்சு. இடையில கோவிட்னாலும் சில பிரச்சனைகளாலும் நிறுத்தப்பட்ட இந்த மும்பை ஓப்பன் 2024 தான் 3வது எடிஷனு. இப்போ அதோட 4வது எடிஷன் எங்க? மும்பை, மகாராஷ்டிரா. இப்போ நான் சொன்ன ஆர்டர்ல தான் படிக்கணும். நான் சொன்ன கண்டென்ட் எல்லாத்தையுமே விடாம படிக்கணும். ஃபர்ஸ்ட் மும்பை ஓப்பன்ன்றது ஒரு உமன்ஸுக்கான டென்னிஸ் டோர்னமெண்ட். அது யார் நடத்துறா? உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன். அந்த உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் எங்க இருக்கு? USAல இருக்கு. 1973 உருவானுச்சு. இது இப்போ இந்தியாவில் எத்தனாவது சார் நடக்குதுன்னு பார்த்தா 4வது தடவையா நடக்குது. அப்போ முதல் தடவை எப்போ சார் நடந்துச்சுன்னு பார்த்தா 2017, 2வது தடவை 2018, 3வது தடவை 2024 தான் நடந்துச்சு. 4வது தடவை இப்போ மும்பையில் நடக்குது. இதுல சிங்கிள்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா ஜில் தைச்மேன் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாரு? ஜில் தைச்மேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இதுல சிங்கிள்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்க? ஜில் தைச்மேன் அப்படின்றவங்க. இவங்க யாரு அப்படின்னா சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இந்த ஊரு ரொம்ப முக்கியம், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஓகேவா? அடுத்து டபுள்ஸ். இது சிங்கிள்ஸ். டபுள்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்க? எலேனா இவங்கா அப்படின்றவங்களும் அமீனான்றவங்க. இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே இவங்க இந்தியாவை சேர்ந்த டீமை தோக்கடிச்சு தான் இந்த டபுள்ஸ் டைட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் மும்பை ஓப்பனை யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா ஆரியன் அப்படின்ற பெல்லாரஸ் சேர்ந்த உமன். அடுத்து வந்து இந்தியால இருந்து வேற யார் சார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஜில் பெலின் டைச்மேன்ன்றவங்க, மையா ராஜேஸ்வரன் ரேவதி அப்படின்றவங்கள செமிஃபைனல்ல தோக்கடிச்சிருப்பாங்க. ஃபைனல்ல வேற ஒருத்தவங்க தோக்கடிச்சிருப்பாங்க. இந்த சுவிட்சர்லாந்து பெண்மணி. இந்தியா வந்து சிங்கிள்ஸ்ல எவ்வளவு தூரம் போனுச்சு? டபுள்ஸ்ல ஃபைனல் வரைக்குமே வந்திருக்கும், தோத்து போயிருக்கும். சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். கம்மியா தான் நான் வச்சிருக்கேன். அந்த கம்மியான பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதையும் சுருக்கி படிக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ் 2 ஸ்போர்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. எஸ். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒன்னே ஒண்ணுதான். ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இதோட கதையை பார்த்துருமா? ஒரு சிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. சிப்புனா என்ன சார்? நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ற ஒரு சிப்பு. அதே மாதிரி ஒரு பைக்ல கூட இப்ப சிப்பு இருக்கு. வேற என்ன? பெரிய பெரிய ட்ரோன்ஸ்ல சிப் இருக்கு, ஆயுதங்கள்ல சிப் இருக்கு, போன்ல சிப் இருக்கு. இன்னைக்கு சிப்ஸ் இல்லாத இடமே இல்லை. லைக் வந்து சிப்னா என்ன சார் அப்படின்னா அந்த ஒரு போர்டு தாயா. ஓகேவா? அந்த போர்டு தான் அந்த செயலை ஆட்டுறது, அந்த சிப்பு தான். அதுதான் அந்த நம்ம கொடுக்குற கோடிங்க ஆட்டோமேஷனா மாத்துறது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார், டிரைவர்லெஸ் கார்னு வச்சுக்கோமா. அந்த டிரைவர்லெஸ் கார் இப்படி இருக்கு, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிரைவர்லெஸ் கார். ஓகேவா, இந்த டிரைவர்லெஸ் கார்னா அதுவாகவே ஓடும். எப்படி சார் அதுவாகவே ஓடும்? இந்த சிப்பு மூலயமா. எப்படி சார் சிப்பு மூலயமா அதுவாகவே ஓடும்னா, நான் அந்த சிப்புக்கு சொல்லுவேன் என்ன அப்படின்னா, இடையில எதனா தடங்கள் வந்துச்சு அப்படின்னா பிரேக் போடு அப்படின்னு நான் கோடிங் மூலயமா அந்த சிப்பு சொல்லுவேன். இந்த சிப்பு அந்த கோடிங்கை என்ன பண்ணும் அப்படின்னா அதை மேனுவலா மாற்றும். எது மூலயமானா சென்சார்ஸ். சென்சார்ஸ் மூலயமா சென்ஸ் பண்ணி இந்த சிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த தடை எப்படி வருதுன்னு தெரியும்னா அதுக்கு தான் சென்சார் இருக்கும். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணும், சென்சார்ல லைட் எரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ற, பிரேக் பட்டனை அழுத்துற அப்படின்னு சொல்லி கோடிங் சொல்லிடும். இப்போ அந்த சிப்பு தான் என்ன பண்ணுன்னா அதுக்கான சிக்னலை பாஸ் பண்ணும். ஓகேவா, அதுதான் நம்ம குடிக்கிற கோடிங் லாங்குவேஜை ஆட்டோமேஷனா மாத்துறது எல்லாமே இந்த சிப்புக்கு உண்டான ஒரு இது. இதெல்லாம் எப்படிதான் உனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னா, நான் படிச்ச டிகிரி தான் இஎன்ஐ. அதுல ஒரு முக்கியமான அங்கம் தான் இவன். சரியா, சரி ஓகே, இப்போ அது இருக்கட்டும். இப்போ அதே மாதிரியான ஒரு சிப்பு தான் இந்தியாவும் இங்கே இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இண்டிஜீனியஸ் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் ரிஸ்க் வீக் கண்ட்ரோலர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். நம்ம ஸ்பேஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாதிரி ஐரிஸ் அப்படின்ற ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். இண்டிஜினியஸ் அப்படின்னா என்னன்னா உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறது. இல்ல வெளிநாட்டுக்காரன்லாம் எவனும் கிடையாது, நம்மளே நமக்கானதை தயாரிச்சுக்கலாம். சரிங்களா, சரிங்களா, நம்மளே நம்மளுக்கானதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தயாரிச்சுக்கிறோம். இதுக்காக வந்து வெளிநாட்டுல யாரும் இல்லை. அந்த மாதிரி ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு தான் நம்ம இப்போ தயாரிச்சிருக்கோம். அந்த சிப்பு எங்க சார் தயாரிச்சு, இப்போ என்ன சிப்புன்னு தெரிஞ்சு போச்சு, ஐரிஸ்னு ஒரு சிப்புன்னு சொல்லிட்டீங்க, அது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது யார் சார் தயாரிச்சா அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோ சார்ந்த ஒரு அங்கம். அது யார் சார் இஸ்ரோ சார்ந்த அங்கம்னா, இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட். யாரு, இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட். இஸ்ரோ சார்ந்த இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட்டும் ஐஐடி மெட்ராஸும் தான் சேர்ந்து இந்த சிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக, இதுக்கு மேல வரக்கூடிய ராக்கெட் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த சிப்பை யூஸ் பண்ணணும். லைக் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ல இந்த சிப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. புரிஞ்சுச்சா? சரிங்க சார். அப்படி இந்த சிப் வந்து சொல்லியாச்சு, ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. இங்க இது என்ன சார்னா, இது ஒரு 64 பிட் சிப். இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னா இனிஷியல் சிஸ்டம் யூனிட். இதை வந்து தயாரிச்சது யாருன்னு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். இதை மேனுஃபேக்சர் பண்ற இடம் அப்படின்னா சண்டிகர்ல. ஓகேங்களா, இந்த சிப்போ யார் வந்து பேக்கேஜ் பண்ணாங்கன்னா, லைக் வந்து அதை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணது யாரு அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் தான். சரிங்களா, இதுல ஒரு மதர் போர்டு, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு இருக்கு, பிசிபி பவர். லைக் வந்து இந்த சிப்ல யூஸ் பண்ற பவர் மதர் போர்டு வந்து பிசிபி பவர் இந்தியா லிமிடெட் குஜராத்ல இருக்கிறதால தயாரிக்கப்பட்டது. அவ்வளவுதான். இல்ல மற்ற வேறலாம் எதுவும் கிடையாது. இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கே சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் வந்து இஸ்ரோ யூஸ் பண்ணக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம்ல, சேட்டலைட் நேவிகேஷன்ல இந்த சிப்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா, அடுத்து வேற எங்க யூஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி சிஸ்டம். அதாவது ஸ்பேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னா மிலிட்டரி சைடும் டிஃபென்ஸ் சைடும் இந்த சிப்ஸை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது போக இது ஒரு ஐஓடி பேஸ் பண்ணுது. ஐஓடி பேஸ் பண்ணதுன்னா என்னன்னா, லைக் வந்து நான் சொன்னேன்னா, நான் கோடிங் கொடுக்குறேன், அந்த கொடுக்குற கோடிங்கை ஆட்டோமேஷன் செய்யலாம் மாத்துறது. லைக் வந்து ஆட்டோமேஷனா நான் சொல்றேன், நான் கோடிங்கா கொடுக்குற வார்த்தையை அது வந்து மேனுவலா சிக்னல் அனுப்பி அந்த டிவைஸை பண்ண வைக்கிறது. இப்போ போன்ல இந்த இடத்த டச் பண்ணா அந்த இடம் டச் ஆகுது இல்ல, சென்சாரை நீங்க தொடுறீங்க, அந்த சென்சாரு இப்ப நான் அங்க அந்த சிப்ல கோடிங் பண்ணிருப்பாங்க, போன்ல இருக்க சிப்ல கோடிங் பண்ணிருப்பாங்க, இந்த சென்சார்ல கைப்பட்டுச்சுன்னா நீ சிப்பே என்ன பண்ணணும், மறுபடியும் கோல்டு வந்துருச்சு. சென்சார்ல என்ன பண்ணணும், நீ போயிட்டு இந்த இடத்த டச் பண்றதுக்கு நீ தான் சிக்னல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடிங் கொடுத்துருவோம். அந்த கோடிங்கை பண்றதா இந்த சிப்போட வேலை. சரியா, எஸ் ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். மற்றபடி வேற எதுவும் ரொம்ப குழப்பிக்கிறதுக்குலாம் இல்லை. கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் என்னன்னா, இந்த இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட் இஸ்ரோக்கு கீழே வரவன், அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ். சரியா, அந்த சிப்போட ஃபுல் ஃபார்ம் ஐரிஸ், இண்டிஜீனியஸ் ரிஸ்க். அந்த ரிஸ்கோட வித என்னது, ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஓகேவா, வி கண்ட்ரோலர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன். எஸ் அவ்வளோதான். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் நியூஸ். என்ன ஸ்டேட் நியூஸ், ஒடிசா கேபினெட். ஒடிசாவோட கேபினெட்னா அப்போ யார் வந்திருக்கா, இந்தியாவோட கேபினெட்னா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி வருவாங்க. அப்போ ஒடிசாவோட கேபினெட்னா ஒடிசாவோட சிஎம் யார் வருவா, மோகன் சரண்
மக்ஜி அப்படின்ற இந்த மோகன் சரண் மக்ஜின்றவங்க கீழே ஒரு குழு போடுறாங்க. இந்த குழு போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கேபினெட்னா என்ன சொல்றது, குழு கூடி எதனா ஒரு ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்றது, இல்லை ஏன்னா ஒரு நலத்திட்டங்கள் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒடிசா கேபினெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்கீமை அப்ரூவ் பண்ணுது. என்னன்னா, அந்தோதயா குருஹா யோஜனா அப்படின்னு சொல்லி, ஓகேவா, ப்ரொவைட் ஆஃப் புக்கா ஹவுஸ் டு வீக்கர் செக்ஷன். புக்கா ஹவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு காமிக்கவா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக இமேஜ் எடுத்து வச்சிருந்தேன், அந்த குரோம் டேபை க்ளோஸ் பண்ணிட்டேன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதனால தான். இதுதான் குச்சா ஹவுஸ், இது புக்கா ஹவுஸ். லைக் வந்து ஒரு லைக் வந்து ஓட்டு வீடு, சிமெண்ட் வீடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி. இப்போ இந்த அந்தோதயா குருஹா யோஜனா எதுக்காக அப்படின்னா, புக்கா ஹவுஸை கட்டி கொடுக்கணும் வீக்கர் செக்ஷனுக்கு. யார் யாருக்கு? வீக்கர் செக்ஷனுக்கு. யாருக்கு வீக்கர் செக்ஷனா யார் சார் அப்படின்னா, லைக் வந்து சமுதாயத்துல ரொம்ப வீக்கானவங்க, சம்பளம் இல்லாதவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, லைக் வந்து தாழ்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரி. சரிங்க சார், இதுல பெனிஃபிஷியரி யார் யாரு? லைக் வந்து யாராச்சும் நேச்சுரல் டிசாஸ்டராலேயோ இல்லை மேன்மேட் டிசாஸ்டராலேயோ பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சொல்ற ஆட்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கு, ஓகேங்களா, ஊனமுற்றவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், லைக் வந்து காடுகளுக்கு கீழே வர அந்த ஆக்ட் கீழே வர பெனிஃபிஷியரிஸ்க்கு, இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, அதே மாதிரி வேற எதுலையாச்சும் அவங்க ஸ்கீம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன், நான் வந்து பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீமு கீழே ஆல்ரெடி நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கீமு கீழே எலிஜிபிலிட்டி கிடையாது. இது வரைக்கும் எந்த ஹவுசிங் ஸ்கீமு கீழேயும். ஏன் சார் திடீர்னு பிஎம் ஆவாஸ் யோஜனா சொல்றீங்க அப்படின்னா, இந்தியாவில் பிரத்யேகமா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஆவாஸ் யோஜனா. பிரதமர் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி வீட்டுல போர்டு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இது கீழே தான் வரும் சார். அப்ப கலைஞர் வீடு திட்டம், ஜெயலலிதா அம்மா வீடு திட்டம்லாம் என்ன சார்னா, எல்லாம் இந்த ஆவாஸ் யோஜனா கீழே வரதுதான். சரியா? ஆக்சுவலா இந்த ஸ்கீமே, இந்த அந்தோதய குருகா யோஜனாவே ஆவாஸ் யோஜனா கீழே வரதுதான். சரியா? இது எதுக்காக அப்படின்னா, எக்கனாமி வீக்கல் செக்ஷன் பீப்புள்ஸ்க்கு, இப்போ ஒடிசால உள்ள எக்கனாமி வீக்கல் செக்ஷன் பீப்புளுக்காக எல்லாருக்கும் வீடு இருக்கணும், பர்மனண்டா ஒரு ஹவுசிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று வந்து, சரிங்க சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதுல முக்கியமான பாயிண்ட் எதனா இருக்கா, நீங்க எதனா நோட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? எஸ், நான் அதை எழுதி காட்டணுன்றதுக்காக நோட் பண்ணாம இருக்கேன். இந்த ஸ்கீமுக்காக மொத்தம் 7550 கோடி, எவ்வளோ, 7550 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1,50,000 கிட்டத்தட்ட 25 ஸ்கொயர் மீட்டர் 25 ஸ்கொயர் மீட்டரோட, ஓகேங்களா. இதுல டாய்லெட் வராது, ஓகேங்களா, டாய்லெட் ஏரியா வராது. டாய்லெட் ஏரியா எல்லாமே 25 ஸ்கொயர் மீட்டர் இடம் கொடுத்து 1,50,000 பணம் கொடுத்து வீடு கட்ட கொடுக்கறது. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன அப்படின்னா, நீ கொடுத்த காசை வச்சு 4 மாசத்துலயே வீடு கட்டிட்ட அப்படின்னா உனக்கு 20,000 இன்சென்டிவ். எப்படி? கொடுத்த காசை வச்சு. இது என்ன திமிங்கலாம், எனக்கு ஒன்றும் புரியல. கொடுத்த காசு வச்சு 4 மாசத்துக்குள்ள வீடு கட்டினா 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவானா? அந்த காசு எக்ஸாக்டா எதுக்காக ஒதுக்குனுச்சோ அதுக்காக போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு இது வரணுன்றதுக்காகவே, அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக இந்த இன்சென்டிவ் வச்சிருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள வீடு கட்டினீங்கன்னா 10,000 ரூபாய் இன்சென்டிவ் வரும். சரியா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் வைக்காம நான் எழுதி காட்டுறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இஸ் ஓகே. அடுத்து ஒடிசாவோட சிஎம் புவனேஸ்வர், சீஃப் மினிஸ்டர், சாரி, ஒடிசாவோட சிஎம் மோகன், கேபிட்டல் புவனேஸ்வர், கவர்னர் ஹரிபாபு கம்மம்பட்டி. அடுத்து இன்னொரு ஸ்டேட் நியூஸ் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மைத்ரி 2.0 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுது. மைத்ரினா என்ன சார் அப்படின்னா, மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரி ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் செல். என்ன சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நிமிஷம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எது கீழே இனிமேல் நடக்க போகுதுன்னா இந்த போர்ட்டல் கீழே தான். அதை மெயின்டைன் பண்றதுக்காகவே கொண்டு வர போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல். இதுக்கு மேல மகாராஷ்டிரால வந்து எவனாச்சும் ட்ரேட் பண்ணணும், எவனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்வான்ஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிசைன் டு சிம்பிளிஃபை த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். அவ்வளவுதான். இதை வந்து சிஎம் தான் லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுல மட்டுமே 15 லட்சம் கோடி எம்ஓஏ சைன் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல மகாராஷ்டிரால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும்னு பார்த்தோமா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஜனவரியில பார்ட் 1 பார்ட் 2ன்னு பாயிண்டா சொல்லி கொடுத்தேன். இதுல ஒரு 8 பாயிண்ட், இதுல ஒரு 8 பாயிண்ட்னு. அதெல்லாம் மனப்பாடமா அப்படியே நங்கூரமா இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதுல மகாராஷ்டிராவுக்கு இவ்வளவு லட்சம் கோடி வந்துச்சுன்னா அது எது மூலயமாவும் வந்திருக்கும்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா தான். சரியா? ஓகே.
இப்போ இது முடிஞ்சு ஸ்டேட் முடிஞ்சு இனிமேல் ஒரு 5 நேஷனல் நியூஸ் தான் கடை முடிச்சுட்டு போயிடலாமா? நேற்று சொன்ன நியூஸ் புரிஞ்சு இல்லையா? லைக் வந்து அந்த என்ன சொன்னேன், ஒரு ஒரு ஸ்கீம் பத்தி சொன்னேன். இதுல வரும் அந்த ஸ்கீமே இன்னொரு தடவை வரும், அதுக்காக மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரியா? சரி, ஓகே. என்னன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான். யார் சார் இவரு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மஸ்ட். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? சிவராஜ் சிவராஜ் சிவான்றவரு சிவன், ராஜாங்கிறவங்க ராஜா, சிவனும் ராஜாவும் லைக் வந்து என்ன இலவோ எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் பாதுகாப்பு. சரியா? இப்போ இந்த யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரவுண்ட் நட் ப்ரொக்யூர்மெண்ட் இன் குஜராத் அண்ட் கர்நாடகா. கிரவுண்ட் நட்னா என்னது? நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த கடல மிட்டாய் சாப்பிட்றீங்களா, பருப்பி சாப்பிட்றீங்களா, அதுல இருக்கும் தெரியுமா, நாங்க கடலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த கடலையை ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுனா கொள்முதல் பண்றது. விவசாயிகள்ட்ட இருந்து என்ன பண்றது? கொள்முதல் பண்றது. அதை கொள்முதல் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் 90 நாள் தான் டைம். ஓகேங்களா? 90 நாள் தான் டைம். இப்போ அந்த நாட்களை உயர்த்தி இருக்காங்க. குஜராத்ல 6 நாட்களும் எக்ஸ்ட்ராவும், கர்நாடகால 25 நாட்கள் எக்ஸ்ட்ராவும் உயர்த்தி இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் சார் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் அங்க கொள்முதல் முழுசா நடந்து முடியல அப்படின்றதுக்காக. அங்க இருக்க ஃபார்மர்ஸ் கிட்ட இன்னும் கொள்முதல் முழுசா நடந்து முடியலன்றதுக்காக இதை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்ரூவ் பண்றாங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. வேற என்ன சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோயாபீன்ஸ் தெரியல, அந்த சோயாபீன்ஸையும் என்ன பண்றேன் அப்படின்னா கொள்முதல் பண்றதுக்காக மகாராஷ்டிரால 24 எக்ஸ்டெண்ட் பண்றது, தெலுங்கானால 15. இதெல்லாம் எதுக்காக சார் பண்றாங்க? எந்த ஸ்கீமு கீழே இந்த மாதிரி எப்படி சார் ஒரு 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 யூனியன் மினிஸ்டர் நினைச்சா எதை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா, இதெல்லாம் பிஎம் ஆஷா ஸ்கீமு கீழே பண்றாங்க. இந்த பிஎம் ஆஷா ஸ்கீம்ன்றது 2018 கொண்டு வரப்பட்டது. ஃபார்மர்ஸோட விளைவிக்கும் பொருட்கள், தானியங்கள், உணவுப் பொருட்கள், இது எல்லாத்தையுமே ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அதோட பிரைஸ் ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். லைக் வந்து ஃபார்மர்ஸ் இதனோட விலை ஏற்றத்தாலையும் இறக்கத்தாலையும் பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் அந்த பிஎம் ஆஷா ஸ்கீம். சரிங்களா? எஸ். இப்போ அது ரீசெண்டா 2025 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 35,000 கோடி கொடுத்து. சரியா? இந்த பிஎம் ஆஷா ஸ்கீம் கீழே ஒரு 4 கம்போனன்ட் தான்: பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் மூலயமா தான் இந்த அப்ரூவலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறலாம் எதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, லைக் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மன்சுக் மண்டாவியா. மண்டபத்திரம் யாருக்கிட்ட? யூத்துக்கிட்டயா இருந்தாலும் சரி, வேற யாருக்கிட்ட? ஸ்போர்ட்ஸ் கிட்ட. லைக் வந்து யூத்துக்கிட்ட யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்கள்ட்டலாம் மண்ட பத்திரமா இருக்கணும். அதுவும் யூத்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ்ல மண்ட பத்திரமா இருக்கணும், ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கோம். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மன்சுக் மண்டாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக் யூத் சப்மிட் இன் குஜராத். திரும்பிங்களா எனக்கு ஒரு டவுட், பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலை சுத்தி உள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு கூட்டம் தான் இந்த பிம்ஸ்டெக் கூட்டம் அப்படின்றது. பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். சரிங்களா? மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஒரு 8 கண்ட்ரியோ 9 கண்ட்ரியோ இருக்கு, எவ்வளோன்னு தெரியல. சரிங்களா? அந்த பிம்ஸ்டெக்கு, இந்த பிம்ஸ்டெக் இருக்கு. ஓகே, இப்போ பிம்ஸ்டெக்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு தெரியுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பிம்ஸ்டெக் கீழே யூத்னு ஒரு அங்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, யூத் அப்படின்னு ஒரு அங்கம். லைக் வந்து இந்த பிம்ஸ்டெக்னா இந்த நாடுகள் உள்ள யூத்துக்கெல்லாம் ஒரு அங்கம் தான் இந்த பிம்ஸ்டெக் யூத். அந்த பிம்ஸ்டெக் யூத்துக்கான ஒரு சப்மிட், ஒரு கூட்டத்தொடர குஜராத்ல நம்ம யூத்தோட ஹெட்டான மன்சுக் மண்டாவியா நடத்துறாங்க. புரிஞ்சுச்சா? இந்த இந்த கூட்டத்தொடர் எதுக்காகன்னு புரிஞ்சுச்சா? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார், இதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மேரிடைம் செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன். சரியா? நானே பார்த்தா சொன்னேன், பிரச்சனை இல்லை. சரியா? இந்த பிம்ஸ்டெக்கான இதை நடத்துறாங்க. சரியா? இதோட தீம் என்ன அப்படின்னா, யூத் ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் இன்ட்ரா பிம்ஸ்டெக் எக்ஸ்சேஞ்ச். லைக் வந்து பிம்ஸ்டெக்குள்ள நடக்கிற எக்ஸ்சேஞ்சு யூத் வந்து ஒரு பாலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல என்ன பண்ண போறாங்க, எல்லா நாடுகளும் அவங்களுக்கு உள்ள இருக்க நாலேஜை ஷேர் பண்ணிக்க போறாங்க, ட்ரைனிங் வைக்க போறாங்க, நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ண போறாங்க, செக்டர்ஸ் நிறைய டெவலப் பண்ண போறாங்க. ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப்லயா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு நாடுகளுக்கு யூத்தை டெவலப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். யூத்தை டெவலப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுல கான்செப்டும் வேற ஒன்றும் இல்லை, கண்டென்ட்டும் வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து
அடுத்த நியூஸ், மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் மனோலால் கட்டார். மனோலால் கட்டார் எதோட யூனியன் மினிஸ்டர்? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். பவர் அப்படின்றது ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா, யூகே யூகேவோட சேர்ந்து ஒரு டயலாக் போடுறாரு. டயலாக் அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் ஓகேங்களா. என்ன டயலாக்னா, இந்தியா யூகே எனர்ஜி டயலாக். சாரி, யூகான்ட இந்தியா யூகே எனர்ஜி டயலாக் அப்படின்னு ஒரு டயலாக். அது என்ன தெரியுங்களா, இந்தியா யூகே எனர்ஜி டயலாக்னா அதுவும் இதுவரை 4th எடிஷன் சொல்றேன். அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே 2021லயே இந்தியாவும் யூகேவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்குள்ள பவர்னா என்னது? எலக்ட்ரிசிட்டி, நான் ரினியூவல் எனர்ஜி, ரினியூவல் எனர்ஜி, இது எல்லாத்துலேயும் ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்கணும் நம்ம நாடுகளுக்குள்ள, எதுக்குள்ள? இந்தியாக்குள்ளேயும் யூகேக்குள்ளேயும். அப்படின்றதுக்காக ஆஸ்பயர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் 2021 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா. ஆஸ்பயர் அப்படின்ற ப்ரோக்ராம் 2021 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த ப்ரோக்ராம் எது கீழே லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியா யூகே டயலாக் கீழே தான். ஃபர்ஸ்ட் இந்தியா யூகே டயலாக் கீழே தான். சரியா. இப்போ 4வது இந்தியா யூகே டயலாக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஒப்பந்தம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில. ஆக்சுவலி இது வருஷம் மாறும். இந்த இந்தியா யூகே டயலாக் 3rd எடிஷன் அது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் நடத்தியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்தியா யூகேவோட 3rd எடிஷன் டயலாக் இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்துல நடந்துச்சு. ஓகேவா. இப்போ அது இந்தியாவில் நடக்குது. அடுத்து மறுபடியும் 5வது எடிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில், சரி யூகேல தான் நடக்கும். சரியா. சரிங்க சார், இதுல அப்படி என்னதான் பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாடுகளும் எனர்ஜிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாலேஜ் ஷேரிங் மீட்டிங். இந்த வருப்பா, நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்றேன், நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணுங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு ட்ரேட் பண்றேன், நான் இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. உண்மையாலுமே இதுதான் கான்செப்ட். ஆனா உண்மையாலுமே இதுதான் கான்செப்ட். அப்ப கண்டென்ட்னா என்னடா? இங்க நான் எழுதியிருக்கிறது தான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை படிச்சா மட்டும் போதும், நீங்க படிச்சா மட்டும் போதும் இதை. சரியா. எஸ் ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மனோலால் கட்டார். யூகே பார்த்தீங்கன்னா, கெய்ன் ஸ்டேமர் பிரைம் மினிஸ்டர், கேபிட்டல் லண்டன், கரன்சி பவுண்ட் ஸ்டர்லிங். அடுத்து இது எல்லாமே இன்னைக்கு நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸை பேஸ் பண்ணதாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனியன் மினிஸ்டர் யாரு? சிவராஜ் சிங். செகண்ட் எதை பத்தி பேசணும்? இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி பேசணும். என்னது? லைக் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியா. எதுக்காக? அந்த ஒரு இதுக்காக. ஐயோ அது பேர் என்னடா? கிரவுண்ட் கடலை. ஓகேவா. அடுத்து 2வது என்ன பார்த்தோம்? யூத். பிம்ஸ்டெக்கோட யூத் டயலாக் கான்ஃபரன்ஸ். 3வது என்ன பார்த்தோம்? பவர். இந்தியாவுக்கும் யூகேவுக்குமான பவர். 4வது என்ன பார்க்க போறோம்? அதே தான். 4வது என்ன அப்படின்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் ஜிதேந்திர சிங் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா இண்டிஜினியஸான உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஸ்ரீஜன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஸ்ரீஜன் அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டடா பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணும். லைக் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சாரி, பயோமெடிக்கல் வேஸ்ட் இல்லை, மெடிக்கல் வேஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா ஃபுல்லா எல்லா நாடுகளுமே மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற சிரஞ்சி, டிஷ்யூ, பஞ்சு, லைக் வந்து அந்த இந்த பாட்டிலு, குளுக்கோஸ் பாட்டிலு, மாத்திரை கவரு, இந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த க்ளவுஸ், அதை யூஸ் பண்ணிக்கிற க்ளவுஸ், அவங்க போடுற மாஸ்க்கு, அவங்க போடுற துணி, எல்லாமே என்னன்னா இந்த மெடிக்கல் வேஸ்ட். இந்த மெடிக்கல் வேஸ்ட் ரொம்ப ஆபத்தானது. இப்போ நார்மல் வேஸ்ட் அப்படின்னா லைக் வந்து அதனால ஆபத்து எதுவும் கிடையாது மனிதர்களுக்கு, நிலத்துக்கு ஆபத்து. பட் இந்த மெடிக்கல் வேஸ்டால மனிதர்களுக்கும் ஆபத்து, நிலத்துக்கும் ஆபத்து. அதை அதை இயற்கை முறையில சுத்திகரிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், லைக் வந்து அதை நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த எஸ்ஆர் ஜனம். ஓகேவா. எஸ்ஆர் ஸ்ரீஜனம் இல்லை, எஸ்ஆர் ஜனம். ஓகேவா. எஸ்ஆர் ஜனம். ஓகே. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இது வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் வேஸ்ட்லாம் கொண்டு போய் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து லைக் வந்து அதை வந்து ஒரு மாதிரி இயற்கைக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் அதை மாற்றுவாங்க. ஓகேவா. ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுதான் இதுக்கு பேர் தான் எஸ்ஆர் ஜனம் அப்படின்னு சொல்லி. இதை யார் சார் உருவாக்குனா அப்படின்னா, எய்ம்ஸ். ஓகேவா. ஆக்சுவலாக இது உருவாக்குனது எய்ம்ஸ்ல, இது ரிலீஸ் பண்ணது எய்ம்ஸ். எங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா, எய்ம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உருவாக்குனது யாரு அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் கீழே வர நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்னது? இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ரீட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணாம இதை பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால என்ன பண்ணுவோம்னா, அப்படியே அது ஒரு குழி தோண்டி புதைச்சிருக்கும். இந்த குழி தோண்டி புதைக்கிறதுனால எத்தனை குழிடா நோண்டுறது? அது போக அது அந்த லேண்டுக்கு ரொம்ப கெடுதல்.
ஓகேவா? அந்த மாரி இல்லாம இது என்ன பண்ணும் அப்டின்னா, குழி தோண்டி புதைக்கிறதெல்லாம் வேணாம். அது போக இந்த குழி தோண்டி புதைக்கிறதுக்கு காசு அதிகமா செலவாகும். லேண்ட் பார்க்கணும், அது குழிய தோண்டணும், அத மூடணும். அது வந்து வெளியில லைக் வந்து குழின்னா சும்மா ஒரு ஆழ குழி தோண்டி நோண்டுறது இல்ல. நெறைய ஆழம் தோண்டி நோண்டுறது. ஓகேவா? அதுக்கு நெறைய செலவாகும். பட் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ரொம்ப செலவு கம்மி. ஓகேவா? இவன் என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இங்க இருக்கும். இட் ரிப்ளேஸ் காஸ்ட்லி அண்ட் எனர்ஜி இன்டென்சிவ் இன்சினரேட்டர் அப்படின்னா புதைக்கிறது. அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டாக்ஸிக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃப்ராக்ரன்ஸா மாத்தலாம் அப்படின்லாம் என்னென்னோ சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெய்லிக்கும் 400 கிலோல இருந்து 400 கிலோ என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்டோடது 400 கிலோ. இனிஷியலா 10 கிலோ டிகிரேட் பண்ணி அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலா ஒன்றும் கிடையாது. எஸ்ஆர் ஜனம்ன்ற ஒரு பயோமெடிக்கல் பிளான்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயோமெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னும் ஒரு 3 நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தலாமா? முடிஞ்சா இது நியூ டெல்லியை பேஸ் பண்ண நேஷனல் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒருத்தனும் ஓமன் 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 நாட்டை சேர்ந்த மஸ்கட்டை ஓமன் நாட்டு மஸ்கட்டை சேர்ந்த ஒருத்தவனும் யாரு நேஷனல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்ஸ் அத்தாரிட்டி யாரு யாரு இந்தியாவை சேர்ந்த நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஓமனை சேர்ந்த நேஷனல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அச்சீவ்ஸ். இந்த அச்சீவ்ஸ் என்ன சார் அச்சீவ்ஸ் பார்த்தலாமா? இது நான் உங்களுக்கு மீனிங் போட்டு காட்டினாலே இன்னும் நல்லா புரியும். லைக் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க. எ கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக் டாக்குமெண்ட்ஸ். லைக் வந்து ஏலமரி படத்துல ஒரு மியூசியத்துல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அச்சீவ்ஸ் அப்படின்னா. எ கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா? ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளேஸ் இன்ஸ்டிடியூஷன் குரூப் ஆஃப் பீப்புள். அதுதான் அர்ச்சிவ்ஸ். இப்போ இந்தியாவில் உள்ள நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ இவனோட வேலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இவன் என்ன பண்ணும்? ஓமன்ல உள்ள நேஷனல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம்னா, தம்பி ஒண்ணுகிட்ட இருக்க புஸ்தகத்தை நீ காமி, என்கிட்ட இருக்கிறத நான் காமிக்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்குள்ள கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்சேஞ்ச பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் இபிசி இந்த இதுக்கு பேரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் கோஆபரேஷன். இந்த இந்த டைப் பேரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் கோஆபரேஷன். இது எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு, லைக் வந்து 4 வருஷத்துக்கு. ஓகேவா? டெல்லியில தான் இந்த கையெழுத்து இடப்படுது. எதுக்காக இந்த இபிசி போட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறது எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க அதை படிச்சு பார்த்துட்டு எங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட கொடுக்குறோம், அது நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்களும் டெவலப் ஆகுங்க அப்படின்றது தான் நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு ரெபாசிட்டரினா ஆல்ரெடி பேங்கிங் டேர்ம்ல சொல்லியிருப்பேன். ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ற இடம் நேஷனல் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி பாம்பே ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ரெபாசிட்டரின்னு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக ரெபாசிட்டரி ஃபார் ப்ரிசர்விங் மேனேஜிங் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்வ். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருவோம். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னு சொல்லுங்க. இதோட டைரக்டர் ஜெனரல் அருண் சிங்கல். நியூ டெல்லி 1891 வந்தது. ஓமனோட பிரசிடென்ட் பேரு சுல்தான் ஹைத்திம் பின் மஸ்கட் ஒமானியன் ரியல். இன்னும் இரண்டே நியூஸ் தான். 2 நியூஸ். ஓகேங்களா? கன்னடாவில் சொன்னா 2 நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட் யாரோட டைப் பண்றாங்கன்னா ஃபவுண்ட் இட் அப்படின்றதோட டைப் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஃபவுண்ட் இட் அப்படின்றவன் யாரு அப்படின்னா இங்க இருக்கும். இந்த ஃபவுண்ட் இட் அப்படின்றவன் யாரு அப்படின்னா ஒரு ஜாப் போர்ட்டல். உங்களுக்கு இந்த லிங்க்டு, நாக்ரி இன்னும் 2-3 வெப்சைட்ல லிங்க்டின், நாக்ரி இன்னும் 2-3 வெப்சைட்ல இருக்கும். இந்த வெப்சைட்லாம் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்ல பெரிய பெரிய கம்பெனிஸும் இருக்கும். அந்த கம்பெனிஸ் உங்க ரெஸ்யூமே பார்த்துட்டு உங்களுக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட சொல்லும். இந்த வெப்சைட் உங்கள்கிட்ட என்ன பண்ணும்? அந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிருக்கு, இவங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு போர்ட்டல் தான் இந்த ஃபவுண்டிட்டும். இப்போ எதுக்கு சார் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்? புரிஞ்சு போச்சு மாப்பிள்ள, புரிஞ்சு போச்சு. என்னது புரிஞ்சு போச்சு? இந்த ஃபவுண்டேட்டர்ன்றவன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இவன் எதுக்கு இவனோட டைப் பண்றான்னு தெரிஞ்சிடும். இந்தியாவில் உள்ள லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபவுண்டேட்டோட டைப் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூத்துக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக இப்போ இவனுக்கு 2 பேர் சேர்ந்து சும்மா இல்லை, இவனுக்கு 2 பேர் சேர்ந்து ஒன்று உருவாக்குறாங்க. நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இந்தியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த போர்ட்டலையும் இந்த ஃபவுண்டிட்டையும் ஒன்றிணைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபவுண்டிட் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவான், நிறைய இது யூஸ் பண்ணுவான். இப்போ அந்த டெக்னாலஜி லைக் வந்து அது எல்லாத்தையுமே இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து அது என்ன
பண்ணணும்னா கனெக்ட் பண்ணும் ஜாப் சீக்கர் யார் யாருக்கு வேணும். இந்த நேஷனல் கேரியர் போர்ட்டலில் நம்ம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம். அப்போ ஃபவுண்டிட் வந்து பார்ப்பான், ஓ இத்தனை பேர் இருக்காங்களா, சரி வாங்கப்பா இந்த அப்ளிகேஷனை எடுத்து நான் என்னோட அக்கௌண்ட்டை கொடுக்குறேன், அவங்க யாராச்சும் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த நேஷனல் கேரியர் போர்ட்டல் 2015 லான்ச் பண்ணது. கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் பேருக்கு எம்ப்ளாயும் சாரி 3.5 லட்சம் கோடி லைக் வந்து வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் கம்பெனிஸ், எம்ப்ளாயர் அப்படின்னா கம்பெனிஸ், வேலை கொடுப்பவர்கள், ஓகேங்களா, அந்த போர்ட்டலில் இருக்காங்க. இதோட தீம் பேர் வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் விஷன். ஓகேவா, சப்கா சாத் சப்கா விஷன். அடுத்த நியூஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா, இந்தியாவோட லைக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இவன். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரதா ஒரு டிபார்ட்மெண்ட் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேடு அப்படின்றவன் தான். இவன் யாரோட டைப் பண்ணனா, சவுத் கொரியாவோட டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட். எனக்கு ஒன்று புரியல தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ட்ரேடு டிபார்ட்மெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் சவுத் கொரியாவோட டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட்டுக்காக எதுக்கு டைப் பண்ணா, இந்தியாவில் ஒரு ஸ்கீம் இருக்கு, பிஎம் கட்டி சக்தி அப்படின்ற ஸ்கீம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணணும். எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, லாஜிஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க தலைவரே அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிறது எல்லாமே ஆன்லைன். ஓகேவா, நீ ஒரு ஜொமேட்டோ எடுத்துக்கோ, இப்போ நீ யூஸ் பண்ணுற உன் ஆப், உன் ஃபோனில் என்னென்ன இருக்கும், ஜொமேட்டோ இருக்கும், கண்டிப்பாக ஊபர் இருக்கும், அதே மாதிரி ஓலா இருக்கும், வேற என்ன கண்டிப்பாக வச்சிருப்ப. இந்த இதெல்லாம் இப்போ வந்து அத்தியாவசிய ஆப்பாக போயிடுச்சு. இவ எல்லாம் யூஸ் பண்ணுறது லாஜிஸ்டிக்ஸ் டெக்னிக் தான். அமேசான் இருக்கும், ஃப்ளிப்கார்ட் இருக்கும், இவெல்லாம் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி லாஜிஸ்டிக்ஸ் தான். அது என்ன எனக்கு புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் நீ ஒரு பொருள் ஆர்டர் போடுற, சரியா, நான் வியாபாரி, நான் வியாபாரிங்க அப்படின்ற மாதிரி, நான் வியாபாரி, நான் என்ன பண்றேன், வாட்டர் பாட்டில் விற்பனை பண்றேன். நாள் ரீசெண்டாக என் வரலாற்றுல வாட்டர் பாட்டில்னு ஒரு சரித்திரம் வந்திருக்கு, அது அப்புறமா சொல்றேன், சரியா. சரி, வாட்டர் பாட்டில் ஒரு நிறைய அசிங்கம் வந்திருக்கு. எஸ், ஓகே. என்ன அப்படின்னா, நான் ஒரு வாட்டர் பாட்டில் விற்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், கடை போட்டு விற்காம நான் போய் அமேசான்ட்ட கேட்குறேன், தம்பி அமேசானு இந்த மாதிரிப்பா நான் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறேன், நான் ஒன்றுட்டு கொடுக்குறேன், யாராச்சும் வேணும்னு கேட்டாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் விற்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ 10 கஸ்டமர் வந்து என் வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணாங்க. அப்போ அமேசான் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி இந்த 10 கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சரியா, இந்த 10 வாட்டர் பாட்டிலுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறேன். நான் ஒரு பாட்டில் 90 ரூபா, 10 பாட்டில் 900 ரூபான்னு சொல்றேன். ஆனா அவன் உங்கள்கிட்ட என்ன சொல்லிடுவான், இந்த 10 பாட்டில் ஆஃபர்ல உங்களுக்கு 130 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பான், சரியா. 1000 ரூபாய் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ஆஃபர்ல 130 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி, இப்போ இவனோட இந்த அமேசானோட வேலை என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து பொருள் வாங்கி அதை உன்னோட அட்ரஸ்க்கு டெலிவரி பண்றது. அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்றதுல அந்த பிளாட்ஃபார்ம், அமேசானு ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த இன்டர்நெட், அந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது தான் அவனோட வேலை. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறான் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் சொன்னது சின்ன விஷயம். இந்த மாதிரி இந்த பிஎம் கட்டி சக்தியில ரோடு போடுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸ் கட்டுறதா இருந்தாலும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், ஆன்லைன்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட மிஷன் தான் இந்த கட்டி சக்தி. அந்த மிஷனை டெவலப் பண்ணணுன்றதுக்காக சவுத் கொரியாவோட டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட்டோட நம்ம ட்ரேட் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணியிருக்கு. சரிங்க சார், அவனோட டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட்ல சேர்றதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவன் நமக்கு என்ன சொல்லுவான்னா ஐடியா கொடுப்பான். இங்க இருக்கும், திஸ் கொலாபரேஷன் எய்ம்ஸ் டு பூஸ்ட் கோஆப்ரேஷன் இன் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேவா, அவன் சொல்லுவான் நீ இதெல்லாம் பண்ணு, இந்த மாதிரிலாம் ரோடு போடு, லைக் வந்து 2 வழிச்சாலையில பெல்ட்டில் ரோடு போடு, சேமியால ரோடு போடு, சார்ஜர் மாதிரி ரோடு போடு, நான் என் கண்ணில் வர்ற பொருள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சரியா. அந்த மாதிரி நமக்கு வந்து அவன் வந்து எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா லைக் வந்து இந்த இதுல பெரிய கைதேர்னவன், அவன் நமக்கு சப்போர்ட் பண்றான், சரியா. சரி, இங்கே தான் சார் ப்ளூ கலர்ல என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த பிஎம் கட்டி சக்தியோட ஒரு விரிவான இதை படிச்சு வச்சுக்கோங்க, இதுல இருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்கு, சரியா. எஸ், அவ்வளோதான். இன்றைய நியூஸ் இனிதான் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நேஷனல் எல்லாமே ஈஸியாக இருக்கும், மினிஸ்டர் வச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், அடுத்து யூத்து பார்த்தோம், யூத்தை முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், யூத்தை முடிச்சுட்டு அப்படியே நேராக சயின்ஸுக்கு வந்தோம், சயின்ஸை முடிச்சுட்டு அப்படியே நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா லேபருக்கு வந்தோம், லேபரை முடிச்சுட்டு நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா ட்ரேடு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்தோம். அதுக்கப்புறம் 2 நாட்டோட டைப், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் விட்டுட்டோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே, சரியா. எஸ், ஓகே. வீடியோவை தொடர்ந்து பாருங்க, கொண்டு வருவோம். எஸ், தேங்க்யூ டு ஆல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.